ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அம்மாவே வந்து கூப்பிடுறாங்கல்ல, தயவு செஞ்சு கிளம்பி போங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஆனந்தி, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தத நீ கேட்டுட்டு தானே இருந்த? நான் அங்க போக மாட்டேன். நான் அங்க போனா மொத்தமா உன்னை மறந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு பதிலா நான் வேற எங்கேயாச்சும் போயிடுவேன். அப்படி பேசாதீங்க. என்னைய மறந்துட்டு உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை பாருங்க. அதுவே உங்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு கிளம்பி போங்க. ஏன் ஆனந்தி, என்னடி பேசுறவ? அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு, இதுல தலையிடாத. எல்லாரும் ஆசைப்படுறதுனாலயோ இவர் தாலி கட்டினதுனாலயோ என்னால இவர் கூட வாழ முடியாது. இவர் என் கழுத்துல கட்டின தாலி எனக்கு வெறும் சமதேன்னு அன்னைக்கு நான் கோயில் மண்டபத்திலே சொல்லிவிட்டேன். அதுக்கு பின்னாடியும் சும்மா என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? அன்பு, அவளுக்காக எவ்வளவு பண்ணல, இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீல? கெட்டு போய் நிக்கிறாவ, உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் வெக்கமே எல்லாம் எப்படா நின்னுகிட்டு இருக்க? குடும்ப மானத்தை வாங்க வாடகை கூட. சித்தப்பா, அவ ஏன் அப்படி பேசுறா? இங்க முன்னாடி இப்படி பேசிட்டு தனியா போய் உட்காந்து என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். இது எனக்கும் அவளுக்குமான தனிப்பட்ட விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை கெடுத்துக்காம தயவு செஞ்சு இங்க எடுத்து போயிடுங்க. எதுடா தனிப்பட்ட விஷயம்? ஒழுக்கம் கிட்ட ஒருத்திக்கு தாலியை கட்டிட்டு அவ கூட தான் வாழ்வேன்னு சொல்ற. பெத்தவங்களும் நாங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எங்க கூட வந்துதான் ஆகணும். வாடா விடிய கையா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஆனந்திய பத்தி தப்பா பேசுன. டேய் அன்பு, யார பார்த்து என்ன பேசுறேன்னு தெரியுதா? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன் அத்தைக்கு அடுத்து தான் அண்ணன் குடும்பம் ஆதரவு இல்லாம போயிடக்கூடாதுன்னு கௌரவமா நாம வாழணும்னு நினைச்சவரு. பொண்ணையும் தங்கச்சியையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்க வச்சு ஆளாக்கி விட்ட மனுஷன். அப்படிப்பட்ட இவ ஒருத்திக்காக எங்க எல்லாரையும் தூக்கி போட துணிஞ்சிட்டியா? அந்த அளவுக்கு உன் புத்தியை இவ மழுக்கடிச்சிட்டாளா? போதுமாங்க, போதுமா? எனக்கு இந்த பேரை வாங்கி கொடுக்கணும் தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து உங்க மேல உசிரிய வச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பறிச்சுட்டேங்கிற பேரை எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அடுத்தது பெத்தவங்க கிட்ட இருந்து புள்ளைய பறிச்சுட்டேங்கிற பேரை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ கஷ்ட காலத்திலயும் சொந்த பந்தங்களை கழிச்சு கட்ட வந்தவங்கிற பேரையும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களேங்க. இந்த எல்லா பழி பாவத்தையும் நான் சுமக்கணுமா? இதுக்குதே நீங்க ஆசைப்பட்டீங்களாங்க? சொல்லுங்க. நான் வேணும்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், இப்படி உங்களுக்காக கூட நின்ன உங்க மேல உயிரிய வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க இழந்துட்டு நிக்கணும். அப்படி எனக்காக இழந்துட்டு நிக்க நீங்க தயார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு முடிவு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த முடிவை மட்டும் நீங்க எடுத்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வேற எங்கேயோ போயிடுவேன் நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், அந்த முடிவை நான் எடுக்க வேண்டியிருக்கும். யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் போயிருவேன்.
உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லல. உயிரை நினைக்கிற உங்க மேலயும் என் அப்பா மேலயும் சத்தியமா சொல்றேன், நான் போறேன்.